எனக்கு வந்து நான் அந்த வேலை செஞ்சாலும் பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும். Hi everyone. எங்க அம்மாவோட 50th birthday. எங்க அம்மா surprise பண்ணாங்க. So என்ன சர்ப்ரைஸ்னா அவங்களுக்காக நாங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். இவங்க தான் எங்கள் அம்மா. இப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் 4 பேரும் ஒன்றா யூனிஃபார்மில் பார்க்க போகிறாங்க. ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உங்க பேர் என்ன ஆண்டி? கவிதா. ஆண்டி நீங்க என்ன வேலை செய்றீங்க இப்ப? இந்த வேலை தான் கூட்டுற வேலை. ஆண்டி உங்களுக்கு மாசம் வருமானம் எல்லாம் எப்படி ஆண்டி? ஒரு மாசம் 1800 வழி வரும். உங்களுக்கு வயசு இப்ப எத்தனை ஆண்டி? 50யா? உங்களுக்கு இந்த 50 வயசு ஆச்சு நீங்க ஆண்டி என்ன பென்ஷன் வாங்கி இல்ல வீட்டுல ஏன்னா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க பாத்துக்க அந்த மாதிரி. அப்படி இல்லையா, நம்ம சொந்த காலில் நிக்கிறது நல்லது தானே. பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தா அவங்களுக்கு லைஃப் இருக்குல்ல. ஆமா 50 வயசு தானே, எப்பதான் 50 வயசு 70 வயசு எல்லாம் வேலை செய்யறாங்கல்ல. ஆமா வெற்றி. இந்த வேலை வந்து உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா விரும்பி அப்படிதானே சரி. இந்த வேலையை நான் நேசிச்சு செய்யறேன்யா. எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு ஆண்டி? இது நான் வந்து 12 வருஷமா வேலை செய்யறேன். 12 வருஷமா ஆண்டி. ஆண்டி உங்க வீட்டுல 5 பிள்ளைங்க சொன்னீங்களா? 5 பிள்ளைங்க என்ன ஆண்டி இருக்காங்க? எல்லாம் நல்ல நிலையில இருக்காங்க. பெரியவங்க சிங்கப்பூர்ல ஸ்டாஃப்னஸ், ரெண்டாவது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல பிரமுகாரியா இருக்காங்க, மூணாவது கவர்மெண்ட் டீச்சர் ஃபார்ம் 5 டீச்சரா இருக்காங்க, நாலாவது ஒரு பையன் அவர் என் கூட வேலை செய்யறாரு, அஞ்சாவது வந்து மக அவங்க வந்து பைலட்டா ஆக போறாங்க. பைலட் ஆவாங்க. நல்லா ஆண்டி. அப்புறம் ஆண்டி கடைசியா இவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு 5 பிள்ளைங்களும் நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்து இப்ப அவங்க நல்ல நிலைமைக்கு இருக்காங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு ஆண்டி அந்த ப்ரௌட் மூமெண்ட் உங்களுக்கு? அது வந்து ரொம்ப சந்தோஷம். அது சொல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு வந்து நான் அந்த வேலை செஞ்சாலும் பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும். அவங்க எல்லாம் நல்ல வேலையில இருக்காங்க, அது சந்தோஷம்யா. ஓகே ஆண்டி. இப்ப அவங்க இங்க இருந்தாங்கன்னா நீங்க என்ன ஆண்டி பண்ணுவீங்க? அவங்க இங்க இருந்தா அவங்க இங்க வர போறாங்க, எல்லாம் வெளியே வேலை செய்யறாங்க. திடீர்னு வந்தாங்கன்னா பேசுவேன், சந்தோஷம். சரி அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க ஆண்டி. நாங்கள் எல்லாரும் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஆஃப்கோர்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் தான் காரணம். எஸ்பெஷலி எங்கள் அம்மா. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட 50th பர்த்டேக்கு இந்த பெருமை தான் அவங்களோட பெரிய கிஃப்டாக நாங்கள் கொடுப்போம். அண்ட் வி ப்ராமிஸ் டு அச்சீவ் மோர் அண்ட் ஆல்வேஸ் மேக் யூ ப்ரவுட். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் நாலேஜ் அண்ட் விங்ஸ். ஹாப்பி பர்த்டே அம்மா.